சற்று முன்னாடி பார்த்தோம் விளாத்திக்குளம் +2 மாணவியினுடைய இந்த கொடூர கொலை வழக்கு தொடர்பா 3 பேருக்கிட்ட விசாரணை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு இப்ப அடுத்தபடியா இந்த வழக்குல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த வழக்கு தொடர்பா இப்ப ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. இந்த சம்பவத்துல முக்கிய நபர் ஒருவர் கைது ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த நபர் யார், அந்த நபருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்பது பற்றிலாம் நாம தொடர்ந்து கேட்க இருக்கிறோம் நேயர்களே. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை செய்யப்பட்ட வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சம்பவம். இதனால முதல்ல பல்வேறு தரப்பு கிட்ட விசாரணை நடத்தியிருந்தாங்க. அடுத்தபடியா 5 பேர்கிட்ட DNA பரிசோதனை செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து 3 பேர்கிட்ட விசாரணையை தீவிரமாக்கியிருந்தாங்க. இப்ப ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் இந்த சம்பவத்துல ஒரு முக்கிய நபரா கருதப்படுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த நபர் யார், இந்த நபருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு, காவல்துறை தரப்புல இருந்து கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பா என்ன தகவலை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறது பற்றிலாம் நாம கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்மோடு செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன், இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் எங்க வச்சு கைது செஞ்சிருந்தாங்க, எதன் அடிப்படையில கைது செஞ்சிருக்காங்க, காவல்துறை தரப்புல இருந்து என்ன முக்கிய தகவல் வெளியாயிருக்கு சாலமன்? விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல ஒரு முக்கிய நபரை கைது செய்திருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 9 நாட்களுக்கு மேலாக இந்த வழக்குல துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறிய நிலையில ஒரு முக்கிய நபரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய நபரை தூத்துக்குடி காவல் நிலையத்துல வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவரை ரகசிய இடத்துல வைத்து இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த அந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி காணாமல் போன நிலையில அடுத்த நாள் 11ஆம் தேதி அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இந்த கொலை வழக்கு தொடர்பாக இன்றுடன் 9 நாட்கள் ஆனது. இதனால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல என பல்வேறு தரப்புல இருந்தும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக அவரது அந்த சிறுமியோட உடலை வாங்க மறுத்தும் உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்துல ஈடுபட்டு வந்தனர். இந்த விவகாரம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியதால இந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக 10 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த சந்தேகப்படும்படியாக இருக்கக்கூடிய நபர்கள்ல 5 நபர்களுக்கு DNA பரிசோதனையும் அந்த கிராமத்துல வீடு வீடாக சென்றும் அந்த சோதனை மேற்கொண்டால் கூட இந்த குற்றவாளியை நெருங்குவதில் சற்று சிக்கலாகவே காவல்துறைக்கு ஏற்பட்ட நிலையில இது தொடர்பாக நேரடியாக SP தலைமையிலே ஒரு குழுவானது அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பானது தீவிரமாக எடுக்கப்பட்டது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மாணவியோட வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்து வந்த நிலையில தற்போது அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில ஒரு CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில ஒரு இருசக்கர வாகனம் சென்றிருப்பதை போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் நம்பரை CCTV காட்சியில அடிப்படையில கண்டுபிடித்ததுல அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து ஒரு மர்ம நபரால திருடி கொண்டு வரப்பட்டதும் தெரிய வந்திருக்குது. மேலும் அந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக காவல் நிலையத்திலும் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருசக்கர வாகனத்தை யார் திருடியது என்பது தொடர்பாக தனிப்படைகள் தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில தற்போது இந்த வழக்குல முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இன்னும் ஒரு 1 ஹவர்ல இது தொடர்பாக ஒரு பிரஸ் மீட் விளக்கமாக கொடுக்க இருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த மாணவியை கொலை செய்தார், எதற்காக கொலை செய்தார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. அவர்கள் பிரஸ் மீட் மூலமாகவே தெரிவிப்ப இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெரிதும் பேசப்பட்ட இந்த வழக்கு தற்போது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ரைட், தகவல்களுக்கு நன்றி சாலமன். விளாத்திக்குளம் +2 மாணவி கொடூர கொலை செய்யப்பட்டதன் சம்பவத்தின் எதிரொலியாக தற்பொழுது ஒரு முக்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம பார்த்தோம். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து.
தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.